அவர்களை மேடை கிடைக்கிறேன். இந்த மதுரை புது விளாங்குடி பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வடிவேலன் ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர். ஆராய்ச்சிக்கு அவர் எடுத்துக்கொண்டது திருக்குறள். அந்த திருக்குறள்ல நான் பல கேள்விகளை இந்த பையனை கேட்கிறேன். எல்லாமே யாரோ பண்ணினதில்லை, இந்த பையனாக உட்கார்ந்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். தம்பி, திருக்குறள்ல தலைப்புக்கள் நீங்களாக மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? 40,900 எழுத்துக்கள். இவற்றில் உயிர் எழுத்துக்கள் எவ்வளவு? 3074. ஆயுத எழுத்துக்கள் எவ்வளவு? 50. மெய் எழுத்துக்கள் எவ்வளவு? 12,729. ஆக மொத்தம் அது எவ்வளவு? 15,728. இவைகள் போக மீதம் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வளவு? 25,047. அப்ப மொத்தம் எவ்வளவு வருது? 40,900. உயிரெழுத்துக்களில் அதிகமாக வரும் எழுத்து எது? ஆ 802 முறை வந்துள்ளது. 802 முறை. ரைட். உயிரெழுத்துக்களில் குறைவாக வரும் எழுத்து எது? ஐ 16 முறை வந்துள்ளது. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத எழுத்து எது? ஔ. வள்ளுவர் பயன்படுத்தலையா? அதுக்கு பதிலாக ஆ யு என்றுதான் பயன்படுத்தியுள்ளார். ஔன்னு பயன்படுத்தாம ஆ யுன்னு பயன்படுத்தி இருக்கிறார். மெய் எழுத்துக்களில் அதிகமாக வரும் எழுத்து எது? 2 சுழியின் 2062 முறை வந்துள்ளது. மெய் எழுத்துக்களில் குறைவாக வரும் எழுத்து எது? யு 37 முறை வந்துள்ளது. குறள்களிலேயே மிகவும் பெரிய குறள் எதில் இருக்கிறது? 957வது குறள் 39 எழுத்துக்கள் கொண்டவை. இந்த புக்கு ஃபுல்லா கேட்கப்பட்டிருக்கிற அத்தனை கேள்விகளும் இந்த பையன் இவ்வளவு சின்ன வயசுல பண்ணிருக்கான்னா இந்த பையனை நாம் கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும்.